no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஸ்டாலின் சொல்கிறாரு, ராகுல் வந்து கட்சியை தாண்டி எனக்கு சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காங்கிரஸ்குள்ளே கேட்டிங்கன்னா ராகுல் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ளேயே பேசுகிற அளவுக்கு நடக்குது. ராகுல் வந்துட்டு தொற்றுலையும் ஆட்டாரு, பிள்ளைய கிள்ளியும் விடுறாரு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது உண்மைதான். ராகுல் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன். அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கில் வந்து ராகுல் காந்திகிட்ட கிடையாது. ராகுல் பற்றி நெகட்டிவான விஷயங்கள் அவ்வளோ வராது. எதிர்கட்சி ஊடகங்கள் கூட அந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா இல்லை எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ராகுல் பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வரும். காங்கிரஸோட பிரெயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஒரு காலத்தில் இந்திரா காங்கிரஸ்னு சொன்னாங்க, இப்போ ராகுல் காங்கிரஸ் தானே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் இதை மட்டுப்படுத்த முடியல. அதான் சொல்ல, நீங்கள் தலைமையே சரியில்லை. நீங்கள் 2 டீமாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எத்தனை அணியாக இருக்குது? விட்டா ஜோதிமணி அக்கா தனியாக ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட நபர்கள் அப்படின்னு ராகுல் கண்டிப்பாக இருப்பார். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அவருக்கு இருக்குது. பயிற்சியில் அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கர்நாடகா வெற்றி, அப்புறம் சில மாநிலங்களில் ஓரளவு கணிசமான வெற்றி, இது எல்லாமே வந்தது காரணம் அந்த உழைப்பு தான். அந்த கிரேஸ் தான் அவருக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் அவர் மட்டுமே அந்த உழைப்பை போட முடியுமா? ஸ்டாலின் ஒரு வீடியோ இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும்னோடனே கவுன்சிலர் புருஷன் எல்லாமே அமைதியாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. சைலண்ட் ஆகும்னா ஆயிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரியான ஆளுங்க பேசுனா இங்கே பாஜக அமைதியாகுமா? நீ யாரா ஆடுன்னு சொந்த கட்சியே அடிக்கும். இல்லை, இன்னும் அமைதியாக இருக்காங்க. அண்ணாமலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ச்சி அதிகமாக இருக்கா? வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபேன்சி அதிகமாக இருக்கு. உள்ள இருக்க நிர்வாகிகளோட உங்களுக்கு முரண்கள் அதிகமாக இருக்குல்ல. அண்ணாமலை எதிர்த்தே ஒருத்தர் ட்வீட் போடுவார், கல்யாணராமன் ஒருத்தர். அந்த முரண்கள் நிறைய இருந்திருக்கு. இப்போ அதே கம் டு நீங்கள் இது காங்கிரஸ்க்கு வருவோம். காங்கிரஸில் வந்து செல்வ பெருந்தகை தான் இந்த சமாதானப்படுத்தணும். எல்லாரையும் உட்காருவா, ஜோதிமணி உட்காருங்க, வாங்க வாணி தகர் உட்காருங்க, வெளிச்சாமி உட்காருப்பா, அவட்டாக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் காங்கிரஸுக்கும் உயிர் கொடுக்குது. அவ்வளோதான் காங்கிரஸோட பலம். நீங்கள் நினச்சிருந்தா அவங்கள உள்ள உட்கார வச்சிருக்கலாம்ல. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் சே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னும் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்கிறாரு, ராகுல் வந்து கட்சியை தாண்டி எனக்கு சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காங்கிரஸ்குள்ளே கேட்டிங்கன்னா ராகுல் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ளேயே பேசுகிற அளவுக்கு நடக்குது. அதாவது செல்வ பிறந்தை வந்து திமுக கூட்டணி வேணும் அப்படின்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ வந்துட்டு திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு ராகுலுக்குமே தெரியும். ராகுல் வந்துட்டு தொற்றுலையும் ஆட்டாரு, பிள்ளைய கிள்ளியும் விடுறாரு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது உண்மைதான். ராகுல் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன். ராகுல் தொட்டிலும் கிள்ளி எதுவும் ஆட்டி விடுறாருல. ரெண்டாவது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கில் வந்து ராகுல் காந்திகிட்ட கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல பிரிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து பஞ்சாபில் 2ஆக உடஞ்சிருச்சு. 2 சிங்கம் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2ஆக உடஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் கோஷ்டி பூசல் தான். இப்போ கர்நாடகாவில் அதே பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் வந்து டெபுட்டி சிஎம் விசஸ் சிஎம் டெபுட்டி சிஎம் வரப்போகுது. சிவகுமார் ராகுல் காந்தி என்ன 2 பேரும் என்ன அவர் தான் சிஎம், நீ போய் டெபுட்டி சிஎம் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் இதனால் முடியல? ஏன்னா அவங்க ஒரு ஆள் போயிட்டா பெரிய பலம் போயிடும். அவங்க ஒருத்தர் பின்னாடி ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தலைமை சரியில்லாத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி காங்கிரஸ்ல இருந்தே பல காங்கிரஸ் உருவாயிருக்கு. நீங்கள் மம்தா இதுலேருந்து வந்தாங்க, காங்கிரஸ். சரத்பவார் இதுலேருந்து வராரு, காங்கிரஸ். அவர் அஜித் பவார் இப்போ இறந்தார்ல, அவர் இதுலேருந்து வராரு. என்ஆர் காங்கிரஸ் எதுலேருந்து வருது? இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று வெளியே வருதே, அது எதுலேருந்து வருது? எல்லாமே தலைமை சரியில்லை. தலைமை சரியில்லாதனுடைய விளைவு தான் இவ்வளவும் வருது. அவங்களால வந்து இதை வந்து போய் எதுக்கும் பேச முடியாது. நீங்கள் தலைமை வந்து வலுவாக இருக்குது. இப்போ ஜெயலலிதா அரெஸ்ட்டு, தமிழ்நாடு என்ன ஆச்சு? ஜெயலலிதா ஒரு 2 வாட்டி அரெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு 2-3 வாட்டி நினைக்கிறேன். தமிழ்நாடை சூறை ஆடினாங்கல்ல, எப்படி என் தலைவியை விடுவேன்னு. அவங்க அக்யூஸ்டு இல்லைன்றதை தாண்டி அந்த தொண்டர்கள் உணர்வு ரீதியாக எப்படி இணைஞ்சான்? ராகுல் காந்தி அரெஸ்ட்டு. முன்னாடி இருந்த கேஎஸ் அழகிரி 4 பேர் டிரைவர், தம்பி ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துப்பா, என்ன தலைவரே ஒரு நிமிஷம் இருப்பா, வாப்பா கொஞ்சம் இறங்குப்பா, அந்த ட்ராக்கில் இருப்பா, ஒரு போட்டாடு, போராட்டம் சக்ஸஸ், ட்ரெயின் வருதா, சரிவா அதே ட்ரெயினில் ஏறி போயிடலாம், அதே ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. அவ்வளோதான் காங்கிரஸ். நாங்கள் வந்து தனி பூத் வச்சுருக்கோம், நாங்கள் நினச்சா தனியாக ஆட்சியை பிடிப்போம். அந்த வடையெல்லாம் எதுக்குன்னா ராகுல் காந்திக்கு வந்து இங்கேயும் நமக்குன்னு பேசிக்கிற அளவுக்கு ஒன்று வேணும். அந்த இதெல்லாம் ஆனால் நாடாளுமன்றத்தில் போயிட்டு யூ வில் நெவர் 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 ஸ்டாண்ட் இன் தமிழ்நாடுன்னு பேசுவார்.
நீங்கள் வந்து ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது. அந்த இதெல்லாம் கரெக்டாக பேசிடுவார். அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஃபுல் சப்போர்ட் வேணும். ஏன்னா பாஜகவுக்கு இப்போ பெரும்பான்மை கிடையாது. தொங்கு அப்படியே ஊசலாடுறாங்க. இதில் நிதிஷோ இல்லை வந்து நம்ம இவர் ஜெகன் இன்னொருத்தர் அவர் போயிட்டாருன்னா ஆந்திராவில் போயிட்டாங்கன்னா காலி, சுத்தமாக பெரும்பான்மை போயிடும். அப்போ அதே தான் காங்கிரஸுக்கும். திமுக இன்றைக்கி வந்து வேணாம் போ அப்படின்ட்டா 40 காலி. 40 இவங்க காங்கிரஸ் எம்பி மட்டும் தான் போவாங்க. 40 காலி முடிஞ்சு. அப்படியான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்காது. அதனால இருக்க 10 நாள் இந்த கிக்கி பிக்கி விளையாட்டை ஜாலியாக பார்க்கலாம். அது எதுக்காகனா விஜய்க்கு ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னோடனே தம்பிக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அப்படின்னோடனே நீங்கள் புள்ள குட்டியெல்லாம் பற்றி இன்னும் நல்லா இருக்கணும், தம்பிக்கு சேர்த்து ஒரு வடையை கட்டு அப்படின்னோடனே சொல்லிகிட்டே இருப்பார்ல. ஆமா சரி கிளம்பட்டுமா அப்படின்னும் போது என்னங்க என்னென்னமோ சொன்னீங்க அப்படின்னோடனே நீ எனக்கு எனக்கு வந்து நல்லா சொன்னேன், அதெல்லாம் நடக்குமா, நடக்காது. அது மாதிரி நானும் உனக்கு சொன்னேன்டா. அப்படி தான் டீலிங்கு. இப்போ விஜய்கிட்ட காங்கிரஸ் சொல்லுவோம், நாங்கள் வருவோங்க, நாங்கள் 40 எம்பி நாங்கள் இருக்கோம், நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, வெளியில் பெரிய பெரிய ஆள்லாம் கூட்டத்தை உங்களுக்கு தான் கேம்பெயின் பண்ண போகிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஆசையை காட்டிகிட்டே இருக்காங்க. இவங்களும் நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன் வாங்க, நீங்கள் தான் டெப்புட்டி சிஎம் வாங்கன்னு விஜயும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவங்களும் நாங்கள் வந்துடுறோன்னா கடைசி நேரத்தில் திமுக வந்து தம்பி உங்களுக்கு ஒரு 25 சீட்டு இங்கே ஓகேவா ஃபில் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. மாணிக் தாக்கூர் வரிசையில் உட்காந்து இப்படி உட்காந்துருப்பார். ஓகே ஓகே அப்படின்றாரு. ஓகே ஆமாம் வெளியில் யார் குறைச்சிக்கிட்டு இருக்குது, அது குறைக்கலைங்க நம்மளால தான். இன்னொருத்தர் நம்ம காங்கிரஸ்காரர் கொஞ்சம் கத்திட்டு இருந்தார், வெளியே கொஞ்சம் கூலாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியா சரி அவர் யாரும் உங்களுக்கு தெரியும், வெளிச்சாமி வாங்க ஓகே அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து கடைசியில் அது காங்கிரஸ் போயிடும். ஐயோ அப்போ நம்பி ஏமாற போகிறது விஜய் தான். காங்கிரஸ் போகாது. போச்சுன்னா அது தலையில் தானே மண்ணவாரி கூட்டிக்கிறதுக்கு சமம். ரொம்ப நல்லது தான், போயிட்டு வா. நான் வந்து 20 சீட் 30 சீட் இங்கே கிடச்சிரும். ஆமாம் போயிட்டு வா, நல்லது அமுச்சு விட்றலாம். நீ ஏற்கனவே திமுக முதுகுல ஏறி தான் ஜெயிக்கிற, எப்படி பாஜக வந்து இதில் ஜெயிக்குதோ நீ வந்து முற்போக்குன்னு நீ வந்து ஸ்டேட்டில் வந்து அவங்க ஐடியாலஜி ஒத்து போகுது. ஷானவாஸ் சொன்னது தான், காங்கிரஸ் ஒருபோதும் குடிசைகளை கொளுத்தாது, காங்கிரஸ் ஒருபோதும் சாதிகளுக்கு ஆதரவாக நிற்காது, காங்கிரஸ் ஒருபோதும் மதங்களுக்கு ஆதரவாக நிற்காது, அதனால் அந்த கொள்கை எங்களுக்கு ஒத்து போகுது, அதனால் அங்கே நிற்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அந்த ஒரு கொள்கைக்காக தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நான் வந்து தற்கொலைகள் கூட சேர்ந்து நாங்களும் தற்கொலை ஆகும் அப்படின்னு அவங்க தலைமை முடிவு எடுக்காது. ஒருவேளை எடுத்தால் அது ஆபத்தை போய் விளைவிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பார்ப்போம் அது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து ராகுல் பற்றி நெகட்டிவான விஷயங்கள் அவ்வளோ வராது. எதிர்கட்சி ஊடகங்கள் கூட அந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா இல்லை எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ராகுல் பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஆமாம், ராகுல் வந்து இப்போ பீகார் எலெக்ஷன் முடியுது, ராகுல் வந்து கேம்பெயினில் லேட்டாக வந்தார், ராகுல் வந்து அந்த என்னது வேட்புமனு தாக்கல் பண்ணி சிஎம் வேட்பாளர்னு அறிவிக்கும் போது அந்த விழாவில் இல்லை, ராகுல் வந்து அதிகமாக சீட்டு கேட்டார், காங்கிரஸினுடைய 70 சீட்டு கிட்டே கேட்டி 2 ஜெயிச்சதனுடைய விளைவு தான் அங்கே பீகாரில் ஆட்சி போச்சு, அது காங்கிரஸ் இது ராகுல் தான். இப்படி நிறைய விமர்சனங்கள் ஒரு தேர்தல் வரும்போதெல்லாம் நல்லா வரும், நிறைய வரும். நீங்கள் வந்து ராகுல் நினச்சிருந்தா பஞ்சாபில் வந்து 2 பேரை வந்து சிங்கு 2 பேரையுமே நம்ம வந்து விட்டுருக்க முடியாது, அவர் தனி கட்சியை ஆரம்பித்து தனியாக போயிட்டார் பஞ்சாபில், அவரை விட்டுருக்க வேணாம், ராஜஸ்தானில் காங்கிரஸ் உடஞ்சது அதையும் நம்ம சரி பண்ணியிருக்கலாம், விட்டுருக்க வேணாம். இப்படி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனைகள் ராகுல் காந்தி மேலே அலிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பூஸ்ட் ஆவார், நடைபயணம், நாடாளுமன்றத்தில் பேசுறது, இப்படி எல்லாமே திடீர்னு ஓட்சோரி ரிலீஸ் பண்ணுவார், ஆட்டோபாம் ரிலீஸ் பண்ணுவார், இதெல்லாமே வரும். அப்புறமா ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் உட்கட்சி பூசலே காங்கிரஸை காலி பண்ணுறோம். உட்கட்சி பூசலே காங்கிரஸ் இந்த உட்கட்சி பூசன்றதை தாண்டி இது எல்லாமே வந்து ராகுலுக்கு தெரிஞ்சா நடக்குது. ராகுல் வந்துட்டு அவங்க கேட்கட்டும் நடக்கட்டும்ன்ற மாதிரி இருக்காரு அப்படின்றாங்கல்ல. ஆமா, தலையிடவே முடியாது, வந்து சீட் கடி தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும். ஆமா அதுதான், அதாவது ராகுல் போயிட்டு தயவு செய்து அமைதியா இருங்க, அவங்களே 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா தராங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா 2 குரூப்ல ஒரு குரூப் கட்சி விட்டு விலகி போயிடும், 2 குரூப்ல ஒரு குரூப் கட்சி விட்டு விலகி போயிடும், தனியா போய் பேச ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியா நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுப்பாங்க, அப்படியே கேட்டுப்பாங்க. அதனால செல்லுபுரந்தை சொல்றாரு, வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்றாரு, எங்க கட்சியில் ஜனநாயகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எங்க கட்சியில் ஜனநாயகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இல்லை, எதிர்த்து பேச முடியாத நிலை, வலு இல்லாத நிலை. நீங்கள் விசிகால ஒரு ஆள் அப்படி பேச முடியுமா?
திமுகவில் ஒரு ஆள் அப்படி பேச முடியுமா? பாஜகவிலயோ அதிமுக இல்ல கம்யூனிஸ்ட்ல பேச முடியுமா? அதிமுக பாமகவில் ஒரு ஆள் பேச முடியுமா? பாமகவில் பேசிட்டு தான் இருக்காங்க, அதை விடுங்க. வேற எதுலயா பேச முடியுமா? அப்ப அந்த தலைமை வலுவா இருந்துச்சுன்னா கீழே அந்த கருத்து வராதுல்ல. தலைமை வந்து கட்டுக்கோப்பா இருந்துச்சுன்னா வராதுல்ல. அந்த தலைமை நடத்துறது ராகுல் தான் நடத்துறாரு. அப்ப அவர் சரியில்லைன்னு இல்ல நீங்க வந்து ராகுல் வந்து காங்கிரஸுடைய பொறுப்புல அவரு இருக்காரா இல்ல மல்லிகார்ஜுன கார்கே இருக்கா? இல்ல பிரெயின் யாருன்னு பாக்கணும்ல. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து எல்லாருக்கும் பெருசா எந்த அளவுக்கு இருக்காங்க தெரியும். ஆனா ராகுலுக்கு செல்வாக்கோ அவர் சொல்றதுக்கான பேச்சு தான் மக்கள் பெருசா எடுத்துப்பாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸோட பிரெயின் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஒரு காலத்துல இந்திரா காங்கிரஸ்னு சொன்னாங்க, இப்ப ராகுல் காங்கிரஸ் தானே சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவரால் இதை மட்டுப்படுத்த முடியல. அதான் சொல்ல நீங்க ஆமா தலைமையே சரியில்லை. நீங்க 2 டீமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எத்தனை அணியா இருக்கு? விட்டா ஜோதிமணி அக்கா தனியா ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து மாநில தலைவருக்கு விட்டு போடுறாங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி அவங்க வர வேண்டியதுதான் மாறிடுச்சு. அப்புறம் சசிகாந்த் செந்தில் தனி, மாணிக் தாக்கூர் தனி, அப்புறம் எல்லாமே தனி, இப்படி இஷ்டத்துக்கு இருக்காங்கல்ல. அப்ப இவங்க எல்லாரையுமே நீங்க சமாதானப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் சமாதானப்படுத்த முடியாது. எல்லாமே ஒரு மாதிரி அது எப்படி சமாதானப்படுத்தும் போது எங்கே போய் முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேசி பழனிசாமி ஒரு சைடு அதிமுகலேருந்து போகிறாரு, ஓபிஎஸ் ஒரு சைடு, சசிகலா ஒரு சைடு, டிடி தினகரன் ஒரு சைடு, எடப்பாடி ஒரு சைடு, செங்கோட்டையன் ஒரு சைடு, தீபா ஒரு சைடு, இப்படி பிரியுது பாருங்க. இது எல்லாம் சமாதானப்படுத்தணுடைய விளைவு தான் அப்படி ஓடுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட நபர்கள் அப்படி எடுத்தீங்கன்னா ராகுல் கண்டிப்பா இருப்பார். ஆமா, அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அவருக்கு இருக்கு. அவர் பேசும்போது தனிநிலையா மக்கள் வராங்க, பார்க்கறதுக்கு வராங்க. நானும் சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன், ராகுல் வரும்போது அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. ஏன் அந்த இளைஞர்கள் கட்சிகளை கொண்டு வர முடியல நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கிரேஸ். நீங்கள் வந்து ராகுலோட நடைபயணத்தில் பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு கூட்டம் இருக்கும். அந்த நடைபயிற்சியில் அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு கர்நாடகா வெற்றி, அப்புறம் சில மாநிலங்களில் ஓரளவு கணிசமான வெற்றி. இது எல்லாமே வந்தது காரணம் அந்த உழைப்பு தான். அந்த கிரேஸ் தான் அவர் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் அவர் மட்டுமே அந்த உழைப்பை போட முடியுமா? அவர் மட்டுமே கடைசி வரைக்கும் அந்த உழைப்பை போட முடியாதுல்ல. உங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்லேயே உங்களுக்கு குளறுபடிகள் இருக்குது. தெலுங்கானாலேயும் அவங்க தான், நீங்கள் இதுலேயும் அவங்க தான். தெலுங்கானாவில் இருக்கிற ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்வாதி, பக்கா ஆர்எஸ்எஸ். ஆனால் இப்போ அவரு காங்கிரஸோட சிஎம்மாக இருக்கார். அவர் முத ஆட்சியை ஏற்கும் போது அவர் எப்படி ஆட்சி ஏற்றார் தெரியுமா? பதவி ஏற்றார் தெரியுமா? ஃபுல்லாக வேதத்தில் மந்திரம் மோதி, சிஎம் அலுவலகத்துக்குள்ளே போய் மந்திரம் மோதி, எல்லாம் மந்திரம் தூவி அவர் உட்கார்ந்துருப்பாரு. மந்திரம் மோதி எல்லாரும் பேசி தான் அந்த பதவியை ஏற்றாங்க. இல்லை காங்கிரஸ்மே சாஃப்ட் வெர்ஷன் பிஜேபி தானே. ஆமாம், அவங்க எக்ஸ்ட்ரீம் போக மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்னது தான், மத கோவிலை இடின்னு சொல்லாது, எல்லாருக்கும் சமமானு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ள இந்த ஒரு பிற்போக்கு பற்றி இருக்குது. நீங்கள் போய் ராகுலால் அதை போய் செய்யாதன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து இவர் பெரிய ஆள் ஆர்எஸ்எஸ்ல வந்தார், ஆனால் நீங்கள் உழைச்சவங்களாம் ஓரம் கட்டுங்கன்னு சொல்ல முடியாது. சாஃப்டாக பேசி தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் அப்போது இந்த முரண்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க நிர்வாகிகள் தான் சரி பண்ணணும். நீங்கள் வந்து ராகுல் காந்தி நினச்சா இங்கே இருக்கிற ஒன்றும் இல்லை, மாநில தலைவர் முடிவு பண்ணணும். மாநில தலைவர் அப்படின்னா எல்லாரும் அமைதியாயிடணும். மாநில லீடர், இப்போ மாநில கட்சிகளில் திருமாவளவன் எல்லா தம்பி தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா சைலண்ட் ஆகிடும். ஸ்டாலின் ஒரு வீடியோ இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும்னோடனே கவுன்சிலர் புருஷன் எல்லாமே அமைதியாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. சைலண்ட் ஆகும்னா ஆயிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரியான ஆளுங்க பேசுனா இங்கே பாஜக அமைதியாகுமா? நீ யாரா ஆடுன்னு சொந்த கட்சியே அடிக்கும். இல்லை இன்னும் அமைதியாக இருக்காங்க. அண்ணாமலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ச்சி அதிகமாக இருக்கு. வளர்ச்சி அதிகமாக இருக்கு, ஆனால் ஃபேன்சி அதிகமாக இருக்கு. வளர்ச்சி அதிகமாக இருக்கு, ஆனால் வந்து உங்களுக்கு உள்ள இருக்க நிர்வாகிகளோட உங்களுக்கு முரண்கள் அதிகமாக இருக்குல்ல. உங்களுக்கு கேசவ விநாயகம் ஒத்து போகல, எச்ராஜா ஒத்து போகல, கேடி ராகவன் ஒத்து போகல. விஷயம் பார்த்தீங்கன்னா அதை இப்படியும் சொல்றாங்க. அதாவது முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிராமின் டாமினேஷன் இருந்தது, அதை மாற்றி உடச்சது அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்து அதை உடைச்சாரு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்தாங்க. வாணி சீனிவாசன் பிராமின் இல்லை, ஆனால் மக்களுக்கு ஆதரவாக தான் இருந்தார். வாணி சீனிவாசன் பிராமின் இல்லை, தமிழிசை பிராமின் இல்லை, இவன் ரெட்டின்னு ஒருத்தர் சுற்றிட்டு அவரு பிராமின் இல்லை. இவங்களாம் பிராமின் கிடையாது. ஆனால் இவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் முரண் இருந்திருக்கு, நிறைய முரண் இருந்திருக்கு. ஏன்னா அந்த கட்சியோட தலைமை சரியில்லை, அதுதான் காரணம். அண்ணாமலை எதிர்த்தே ஒருத்தர் ட்வீட் போடுவார், கல்யாணராமன் ஒருத்தர். அந்த முரண்கள் நிறைய இருந்திருக்கு. இப்போ அதே கம் டு நீங்கள் இது காங்கிரஸ்க்கு வருவோம். காங்கிரஸில் வந்து செல்வ பெருந்தகை தான் இந்த சமாதானப்படுத்தணும். எல்லாரையும் உட்காருவா, ஜோதிமணி உட்காருங்க, வாங்க வாணி தாக்கூர் உட்காருங்க, வெளிச்சாமி உட்காருப்பா, கேட்க மாட்டாங்க. இதே காங்கிரஸ் வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் ராத்திரி 8:30க்கு நான் இப்போ தீக்கரில் என்ன நினைக்கிறேன்
அடி சரியான சண்டை. தீக்கதில் நக்கீரில் எதில் ஞாபகம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சரியான சண்டை, ரத்தம் வர அளவுக்கு கோஷ்டி பூசல் கட்சிக்குள்ளேயே. இல்லை காங்கிரஸ்னாலே வேட்டி உருவது ரொம்ப சாதாரணம். ஆமாம், கோஷ்டி பூசல்னாலும் கோஷ்டி பூசல், அவ்வளோ கோஷ்டி பூசல். அப்போ இருந்த மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி என்ன பண்ண தெரியுமா, பேப்பர் லைட்டாக சூட் ஏய் போ ஏய் போ அப்படி சமாதானப்படுத்திட்டு இருந்தார். ஆனால் வெளியில் கல்லு காரு எல்லாம் நொறுங்குது. அவ்வளோ கோஷ்டி பூசல் அப்போ தொட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் கே.எஸ். அழகிரி விசஸ் இளங்கோவன், மறுபடியும் கே.எஸ். அழகிரி பதவியிலேருந்து போனதுக்கப்புறம் இளங்கோவன் விசஸ் செல்வ பிறந்தகை. இப்போ இளங்கோவனும் உயிரோடு இல்லை. அப்போ அவருக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு செல்வ பிறந்தகை பார்த்தா அடுத்தடுத்த ஆளுங்க வராங்க. 5 பேர் இப்போ 5 பேர். அப்போ நீங்கள் காங்கிரஸ் தலைமையை சரி பண்ணாமல் காங்கிரஸ் ஏன் பொதுக்குழு கூட்டம் கூட முடியல? உள்ளடி தான். அந்த பலவீனத்தை சரி பண்ணவே முடியல. அந்த பலவீனத்தை சரி பண்ணாமல் இது இங்கே மட்டும் இல்லை, மாவட்ட வாரியாக மாநில வாரியாக எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணால் தான் இது எல்லாமே சரியாகும். எல்லாம் ஒரு மாதிரியாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை சரி பண்ணாமல் காங்கிரஸ் அழியும் நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குது. தென் மாநிலங்கள் முக்கியமாக தென் மாநிலங்கள் காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குது. மம்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் வந்தப்போ கடைசி எலெக்ஷனில் அவங்ககிட்ட இருந்து கொத்தா வெளியில் போய் காங்கிரஸில் சேர்ந்தாங்க. மம்தா பார்த்துட்டே இருந்துச்சு, போப்பா பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் முடிச்சு மம்தா ஜெயிச்சோடனே மொத்தமாக அங்கேருந்து வந்துட்டாங்க. டேடி நீங்கள் எங்களை மன்னிச்சிடுங்க, மீன் தொட்டியிலேருந்து விழுந்த மீனை திரும்ப தாய் ஏற்றுக்கிற மாதிரின்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு ஓடியான்னு சேர்ந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. அவ்வளோதான் காங்கிரஸோட பலம். நீங்கள் நினச்சிருந்தா அவங்கள உள்ளே உட்கார வச்சுருக்கலாம்ல. காங்கிரஸோட எம்எல்ஏக்களை பாஜக விலக்கி வாங்குற அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. பாண்டிச்சேரியில் ஆட்சியிலிருந்து ஆட்சியை கலைச்சிருக்கு. அப்போ பலவீனம் தானே. எங்கேயும் பலமே இல்லை, நான் பலமாக இருக்குன்னு இங்கேயே குட்டையை குழப்புற வேலையை தான் காங்கிரஸ் பார்க்குது. அப்போ அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒற்றுமைக்கான என்ன வேலையை பார்க்கணும், கட்சி வளர்ச்சி கட்சி கொள்கைக்கான என்ன வேலையோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அது வேணும், நாங்கள் மாநில மத்திய கட்சி அப்படின்னா, இப்போ நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாரம்பரியமான சின்னத்தை பிடிச்சி விட்ருவாங்க. நீங்கள் பர்சன்டேஜ் எடுக்கலை, இனிமேல் அந்த சின்னம் வராதுன்னு போயிடும். அதை விட அசிங்கம் வேறு எதாவது கிடைக்குமா? இல்லை, அப்படி ஆகக்கூடாது. அதனால் இருக்கும்போது உங்களை கை கொடுத்து உங்களை அரவணைச்சு தூக்குற ஒரு கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணியோட ஒன்றி நீங்கள் தேர்தலை சந்திக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரதான எதிரி இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம்னு உருவாக்குறன்னு ஒரு கூட்டம் வருது. அதை எதிர்க்க வேண்டிய பிரதான கடமை இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேறு மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறீங்கன்னா அது எந்த வகையிலையும் யாருக்கும் பாதிப்பு உருவாக்காது, உங்களுக்கு தான் பாதிப்பு உருவாக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சீட்டை எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்காக போடுற நாடகம் தான். இவெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. 10 நாளில் இவங்க திமுக கூட சேர போகிறாங்க, விஜய்க்கு மொட்டை போட போகிறாங்க. அது தெரியாமல் தலைவர் பனையூரில் காத்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்துக்கிட்டு வேலுச்சாமியெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு 10 நாளில் வேலுச்சாமி அவருடைய ஸ்லாங்கில் விஜயை கத்த போகிறாரு. அது அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.